விக்ரமாதித்தன் வேதாளத்தை தோளில் சுமந்தபடி மௌனமாக நடந்து வருகிறான். வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது. ஒரு நகரத்தில் 3 திறமையான இளைஞர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அந்நாட்டு இளவரசியை மணமுடிக்க ஆசைப்பட்டனர். அரசன் ஒரு நிபந்தனை விதித்தார். இக்கட்டான சூழலில் இருக்கும் இளவரசியை யார் ஆபத்திலிருந்து காப்பாற்றி அழைத்து வருகிறார்களோ அவர்களுக்கே மணமுடித்து தருவதாக வாக்களித்தார். அதில் ஒருவன் மரத்தினாலான யானை பொம்மையை வடிவமைத்தான். மற்றொருவன் அதற்கு உயிர் கொடுத்தான். 3ஆமவன் தனது மந்திர சித்தியில் அந்த யானையின் மீது பறந்து சென்று இக்கட்டான சூழலில் இருந்த இளவரசியை காப்பாற்றி திரும்ப அழைத்து வருகிறான். கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது, இந்த 3வரில் மணமுடிக்க தகுதியானவர் யார் என்று. பதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் தலை வெடித்து விடும் என்றது. விக்ரமாதித்தன் சிந்தித்து சொன்னான், மற்ற 2வரும் திறமையை பயன்படுத்தினர். 3ஆமவனே திறமையை இளவரசியின் உயிரை காப்பாற்ற பயன்படுத்தினான். எனவே 3ஆமவனே தகுதியானவன் என்று. விக்ரமாதித்தன் வாயை திறந்து பதில் சொல்லிவிட்டதால் மீண்டும் வேதாளம் பறந்து சென்று மரத்தில் ஏறிவிட்டது. மீண்டும் மீண்டும் ஏமாறுகிறோமே என்று விக்ரமாதித்தன் மன சங்கடம் அடைந்து மீண்டும் வேதாளத்தை பிடிக்க ஆயத்தமாகிறார்.